நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஒரு சில இடத்துல உங்களை தாழ்த்தி பேசுகிறாங்க, இல்லை உங்களை தப்பாக பேசுகிறாங்க, உங்ககிட்ட மரியாதையே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதை அப்படியே வந்து விட்டுட்டு நீங்கள் விலகி போயிடுங்க. உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களோட கேரக்டரே வந்து அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மாற மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள வந்து எப்படி வந்து மரியாதை இல்லாமல் பேசலாம், இல்லை அவங்க சைடு வந்து என்ன தப்பு இருக்குது, தப்பே இல்லாட்டியும் நம்ம என்ன தப்புலாம் அவங்க மேலே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. நம்ம மனசுக்கு தான் அது புரியாமல் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, நம்மளை ஒரு விதமாக தப்பே பண்ணாமல் நம்ம தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு சில இடத்துல நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தான் வந்து வலியாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல நம்ம அதை யோசித்து கஷ்டப்படுறதுக்கு அந்த இடத்த விட்டு விலகிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம இலக்கை மட்டுமே வந்து நம்ம யோசித்து நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற விஷயத்த நம்ம அடைய முடியும். உங்கள் பயணத்தை நீங்கள் கடந்து போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல காரணங்களும் தேவையில்லாத பயங்களையும் வந்து நீங்கள் எதிர்கொள்ளாமல் அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெற்றின்றது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடச்சிராது. ஏன்னா நிறைய தடைகள் வந்து வரதான் செய்யும். ஒரு வெற்றி பாதையில் நம்ம கடந்து போகும்போது அந்த பயணங்கள் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம தாண்டி நின்னால் மட்டும்தான் அந்த வெற்றின்ற ஒரு விஷயத்த நம்ம ஜெயிச்சு வாழ முடியும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மளோட மனசு அப்படின்ற விஷயம், நம்ம மனசில் எந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்கும். அது வந்து ஒரு வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம புத்தி வந்து அதுக்கு யோசனை சொன்னால் கூட நம்மளோட மனசு வந்து ஏற்றுக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், தோல்வி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எந்த காரணத்தினாலையும் என்னை தொடாது அப்படின்ற நம்பிக்கை ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்கணும். ஒரு சில பேரோட வழிகள்லாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்துட முடியாது. அப்படிப்பட்டவங்க கிட்ட மௌனமும் சிரிப்பும் தான் வந்து அதிகமாக கலந்துருக்கும் அப்படின்றதையும் நம்ம எப்போவுமே வந்து மறந்துடக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் பேச்சுன்ற ஒரு விஷயம் மட்டும் தீர்வாகாது அப்படின்னு உண்மையாகவே வந்து லைஃப்பில் யார் ஒருத்தங்க உணர்ந்துருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு எப்போவுமே வந்து நம்ம சாதாரணமாக எடை போட்டுறவும் கூடாது. ஒரு பொருளை கூட உடச்சிட்டா ஃபீல் பண்ணுறாங்க மனுஷங்க. சில பேர் மனசை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத உணர்றதே கிடையாது. ஒரு உறவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் உங்களோட மனசை உடச்சி பார்க்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டோம். ஒருத்தங்க உங்களோட மனசை உடைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க அந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்து எந்த ஒரு பாசமும் அன்பும் அக்கறையும் அவங்களுக்கு உங்கள் மேலே இல்லை அப்படின்றத. என்னதான் ஒரு சில நல்ல அறிவுரைகள் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கிடச்சிருந்தா கூட ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா காயப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த புத்தின்றதே வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் காயப்பட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு லைஃப்னால் என்ன அப்படின்றதே புரியும். புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து மரியாதையாக நடந்துக்கணும். திறமை அப்படின்ற ஒரு விஷயம் கடவுளால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தன்னடக்கம் கண்டிப்பாக அதில் தேவை. தலகணத்தோடு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில டயத்தில் நம்மளே பார்த்திங்கன்னா தலைகீழாக மாற்றிடும். அகம்பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான். அதில் எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கோவம் வரும்போது அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா கோவத்தில் நம்ம பேசுகிற விஷயங்களை என்றைக்குமே வந்து அள்ளிட முடியாது. தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மற்றவங்க கண்டபடியெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஸோ நம்மளோட காதுகளை அப்போ மூடி வச்சுக்கணும். குழப்பத்தில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கண்களை மூடிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் கண்ணை மூடி யோசிக்கும் போது உங்களுக்கு தெளிவான ஒரு விடைங்கிறது கிடைக்கும். வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு தடவை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா ஓகே, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. அடுத்தடுத்து உங்களோட வெற்றிகளை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். நம்ம அப்படி தக்க வச்சுக்காமல் ஒரு தடவை ஜெயிச்சதோடு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக தான் இவனுக்கு அந்த வெற்றிங்கிறது கூட கிடச்சிருக்கு அப்படின்னு நம்மளை அகைன்ஸ்டாக பேசுவாங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி நமக்கு வெற்றி அப்படின்ற விஷயம் கிடைக்காதோ அப்படின்னு அடுத்து நீங்கள் மன குழப்பத்துக்குள்ளே போயிடுவீங்க. நம்மளை தாழ்த்தி பேசுகிறவங்க கூட அடுத்து நம்மளை பார்த்து யோசிக்கிற அளவுக்கு யோசித்து பேசுகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரை நம்ம